திட்டக்குடியில் பழமை வாய்ந்த வைத்தியநாத சுவாமி அசலாம்பிகை கோவிலில் தேர் திருவிழா கொண்டாடப்பட்டது. திட்டக்குடியில் பழமை வாய்ந்த சப்ததுரைகளில் ஒன்றாகிய 6ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட வைத்தியநாத சுவாமி அசலாம்பிகை திருக்கோயில் உள்ளது. இக்கோவிலில் பங்குனி உத்திர விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. 10ஆம் நாளாகிய இன்று இக்கோவிலில் திருத்தேர் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கோவிலில் சிவனுக்கும் அம்மனுக்கும் சிறப்பு வழிபாடு நடந்தது. தொடர்ந்து சுவாமிகள் வெடிமேளந்தாளங்களுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ள 3 தேரில் அலங்கரிக்கப்பட்ட முதல் தேரில் விநாயகரம், 2வது தேரில் வைத்தியநாத சுவாமி அசலாம்பிகையும், 3வது தேரில் அசலாம்பிகையம்மனும் அமர வைத்து சிறப்பு வழிபாடு நடந்தது. தொடர்ந்து தேர் வீதி உலா நடந்தது. 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பக்தர்கள் சிவனடியார்கள் குழுமி தேரினை 4 தேரோடும் வீதிகள் வழியாக தேரினை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். வழிநெடுக்க பக்தர்கள் குழுமி தேங்காய் உடைத்தும் தீவாரத்தில் செய்தும் சிறப்பு வழிபாடு செய்தனர். நாடு நலம் பெறவும் நீர் வளம் நிலவலம் பெறவும் மழை பெறவும் வேண்டி சிவனடியார்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். காலை 8 மணி அளவில் தொடங்கிய தேர் திருவிழா 4 தேரோடு வழியாக கொண்டு செல்லப்பட்டது. இவ்விழாவையொட்டி அனைத்து பகுதிகளிலும் திட்டக்குடி காவல் துறையினர் உரிய பாதுகாப்பு பணி மேற்கொண்டனர். இதில் தீயணைப்பு துறையினரும் கலந்து கொண்டு உரிய முன்னெச்சரிக்கை பணியை மேற்கொண்டனர். திட்டக்குடி நெடுஞ்சாலை துறையினர் விழாவில் பொறுப்பேற்று விழாவை நடத்தி வைத்தனர். கோயில் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வி, செயல் அலுவலர் சிவபிரகாசம் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.